நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள் வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நாளை அதிகாலை 4 மணியுடன் நீக்கப்படும். சுகாதார வழிகாட்டல்கள் உட்பட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த தீர்மானம் இன்று எடுக்கப்படும். நாடு திறக்கப்பட்டதும் மக்களின் நடமாட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து விசேட வேலை திட்டம். பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். அத்தியாவசிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் வழங்கிய அரசு சேவைகள் நாளை முதல் ஆரம்பம். துறைமுகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும் நெல் போன்ற அத்தியாவசிய பொருட்களை விடுவிப்பதற்கு விசேட நடவடிக்கை. 20 வயதுக்கும் அதிகமானோருக்கு தடுப்பூசி ஏற்ற நடவடிக்கைகள் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்றன. தடுப்பூசி ஏற்றலுக்காக இலங்கை இதுவரை 31 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகளை பெற்றுள்ளது. வெளிநாட்டுச் செய்தியில், ஈக்குவடோர் நாட்டில் உள்ள பிரதான சிறைச்சாலையில் 2 குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். அவை தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நாளை அதிகாலை 4 மணியுடன் நீக்கப்படும் என்று கோவிட்-19 வைரஸ் பரவலை தடுக்கும் தேசிய செயல்பாட்டு மத்திய நிலையத்தின் தலைவரும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் ஷவேந்திர சில்வா தெரிவித்தார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பணிப்புரைக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. பயண கட்டுப்பாடுகள் தொடர்பான மேலதிக விவரங்கள் இன்றைய தினம் அறிவிக்கப்படும் என்றும் ராணுவ தளபதி கூறினார். இதேவேளை நாளை முதல் நாட்டுக்கு வருகை தரும் தடுப்பூசி ஏற்றுக்கொண்ட உள்நாட்டு வெளிநாட்டு பயணிகளுக்காக புதிய வழிகாட்டல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வருகை தரும் பயணி அவர் இருந்த நாட்டிலிருந்து பெற்றுக்கொண்ட PCR பரிசோதனை அறிக்கையில் அவர் தொடராக அடையாளப்படுத்தப்படாவிட்டால் நாட்டுக்கு மீண்டும் வருகை தந்ததும் PCR பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டிய தேவை இல்லை என அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது. தொழில்நுட்ப குழு குறிப்பிட்ட தீர்மானத்தை எடுத்துள்ளது. முழுமையாக தடுப்பூசி ஏற்றுவதற்கு உட்படுத்தப்படாத வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உயிரியல் குமிழியாக ஆற்றில்களுக்கு செல்ல முடியும். அங்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்படும். இலங்கையர்கள் விமான நிலையத்தில் அல்லது தங்கியிருக்கும் ஹோட்டல்களில் PCR பரிசோதனை மேற்கொண்டதன் பின்னர் தொற்றாளராக இல்லாவிட்டால் வீடுகளுக்கு செல்ல முடியும். அங்கு 12வது நாளில் மீண்டும் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனையில் தொற்றாளராக இனம் காணப்படாவிட்டால் அவர்கள் சமூகத்துடன் சேர முடியும். ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதும் மக்களின் நடமாட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று அறிவுறுத்தும் விசேட சுகாதார வழிகாட்டல் கோவை இன்றைய தினம் வெளியிடப்படும் என்று கோவிட்-19 தடுப்பை மேற்கொள்ளும் தேசிய மத்திய நிலையத்தின் ஜனாதிபதி செயலணி தெரிவித்துள்ளது. அதேவேளை பாடசாலைகள் கிரமமாக 4 கட்டங்களுக்கு கீழ் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. முதற்கட்டத்தின் கீழ் 200 மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலைகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அதேவேளை பல்கலைக்கழகங்களை மீள திறப்பது குறித்து விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி செயலணி மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் மேலும் 941 பேருக்கு கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதன்படி மொத்த கோவிட் தொற்றாளர்களுடைய எண்ணிக்கை 5,16,465 அதிகரித்துள்ளதாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை கொரோனா தொற்றிலிருந்து இதுவரை பூர்ணமாக குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4,56,857 அதிகரித்துள்ளது. நாட்டில் நேற்றைய தினம் கோவிட் தொற்றால் 61 பேர் உயிரிழந்தனர். இவர்களில் 36 பெண்களும் 25 ஆண்களும் உள்ளடங்குவதாக அரசாங்க தகவல் திணைக்களம் தெரிவிக்கிறது. அதற்கமைய நாட்டில் பதிவான கோவிட் மரணங்களின் மொத்த எண்ணிக்கை 12,847 அதிகரித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். அத்தியாவசியமற்ற பொருட்கள் மற்றும் கருவிகளுக்கு இதுவரை விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகளை முடிந்த அளவுக்கு குறைக்கும் வகையில் நிவாரணம் வழங்குமாறு பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ராலுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். அத்தியாவசியமற்ற பொருட்கள் மற்றும் கருவிகளுக்கு இதுவரை விதிக்கப்பட்டுள்ள இறக்குமதி கட்டுப்பாடுகள் காரணமாக வர்த்தகர்களும் பொதுமக்களும் எதிர்கொண்டுள்ள சிரமங்களை கருத்தில் கொண்டு பிரதமர் இவ்வாறு அறிவுறுத்தல் வழங்கினார். அதற்கமைய மத்திய வங்கி ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் இது தொடர்பில் ஒரு தீர்வை முன்வைக்க உள்ளார். இதேவேளை துறைமுகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும் நெல் போன்ற அத்தியாவசிய பொருட்களை விடுவிப்பதற்கு விசேட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அரசாங்கம் அறிவித்துள்ளது. வீட்டில் இருக்கும் கொரோனா தொற்றாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கும் வேளையில் வைத்திய ஆலோசனைகளை பெற்றுக் கொள்ளும் நோக்கில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள 1904 எனும் அவசர இலக்கத்தினூடாக கடந்த 3 வார காலத்துக்குள் சுமார் 50,000 குறும் செய்திகள் கிடைக்கப்பெற்றன என்று தேசிய அடிப்படை கற்கநெறி நிறுவனத்தின் தலைவர் பேராசிரியர் சுமதி பால தெரிவித்தார்.
இருப்பினும் 1,50,000 அதிகமான நோயாளிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை தீவிர சிகிச்சைக்கு உரிய நோயாளிகளுக்கான அவசர இலக்கமான 297 மூலம் சுமார் 50,000 நோயாளிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டு ஆம்புலன்ஸ் வண்டிகள் மூலம் அருகிலுள்ள வைத்தியசாலைகளுக்கு அழைத்துச் செல்வதற்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்தார். நெல்லின் விலையை தீர்மானிப்பதற்கு அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அதிகாரம் இல்லை என விவசாயத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே தெரிவித்தார். அரசாங்கத்தால் மட்டுமே அதனை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அமைச்சர் கருத்து வெளியிட்டார். அவர் மேலும் கருத்து வெளியிடுகையில், பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களில் ஒருவரான டட்லி சிறிசேன நாட்டின் அரிசி விலையை தீர்மானித்தார். அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு நெல்லின் விலையை தீர்மானிக்க முடியாது. டட்லி சிறிசேனவுக்கு அதனை தீர்மானிக்க முடியாது. அரசாங்கமே அதனை தீர்மானிக்கும். விவசாயிகளுக்கு உத்தரவாத விலையை வழங்குவது தொடர்பில் தங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை என அமைச்சர் மஹிந்தானந்த அலுத்கமகே மேலும் தெரிவித்தார். அவை உள்நாட்டுச் செய்திகள். பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டதும் மக்களின் நடமாட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்று அறிவுறுத்தும் விசேட சுகாதார வழிகாட்டல் கோவை இன்றைய தினம் வெளியிடப்படும் என்று COVID-19 தடுப்பு ஜனாதிபதி செயலணி தெரிவித்துள்ளது. அதேவேளை பாடசாலைகள் கிரமமான முறையில் 4 கட்டங்களின் கீழ் திறக்கப்படும் என்று கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. முதற்கட்டத்தின் கீழ் 200 மாணவர்களுக்கு குறைந்த பாடசாலைகளை திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். அது பிரதான செய்தி. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு கண்டி மாவட்டத்தில் வயல் காணிகளை மண்ணிட்டு நிரப்புவதை தவிர்ப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். இந்த பிரதேசத்தில் பல வயல் காணிகள் மண்ணிட்டு நிரப்பப்பட்டுள்ளதாக பொதுமக்களிடம் இருந்து முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. இதன்படி சரியான ஆய்வு இல்லாமல் வயல் காணிகளை விட்டு நிரப்புவதற்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என மத்திய மாகாண ஆளுநர் சட்டத்தரணி லலித் யூ கமகி வலியுறுத்தினார். அது உங்கள் கவனத்துக்கு. உலகச் செய்திகள். ஈக்குவடோர் நாட்டிலுள்ள பிரதான சிறைச்சாலையில் 2 குழுக்களுக்கு இடையில் இடம்பெற்ற மோதலில் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். அந்த நாட்டின் வரலாற்றில் மிக மோசமான சிறைச்சாலை வன்முறை சம்பவம் நேற்றைய தினம் பதிவானது. சிறை கைதிகள் கைக்குண்டுகளையும் வைத்திருந்ததாக போலீஸ் பிரதான பொறுப்பதிகாரி ஃபெஸ்டோ ஃபியனானோ தெரிவித்தார். இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. அந்த நாட்டில் சிறைச்சாலைகளில் வன்முறை சம்பவங்கள் ஆங்காங்கே இடம்பெற்றாலும் இந்த சம்பவம் பாரிய சம்பவமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது. நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர 400 போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டனர். அது உலகச் செய்தி. அபிவிருத்தி செய்திகள். நகர அபிவிருத்தி மற்றும் வீடமைப்பு அமைச்சு 2022 ஆண்டுக்கான வீடமைப்பு திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகிறது. நடுத்தர வருமானம் ஈட்டும் குடும்பத்தவர்களுக்கும் இளம் குடும்பத்தவர்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வகையில் இந்த வீடமைப்பு திட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. அது அபிவிருத்தி செய்தி. விளையாட்டுச் செய்திகள். துபாயில் நடைபெற்று வரும் IPL தொடரின் 43வது போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்கொண்ட ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 7 விக்கெட்டுகளினால் வெற்றி பெற்றது. முதலில் துடுப்படுத்தாடிய ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் நிறைவில் 9 விக்கெட் இழப்புக்கு 149 ஓட்டங்களை பெற்றது. 150 ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி 18வது ஓவரில் 3 விக்கெட்டுகளை மட்டும் இழந்து வெற்றி இலக்கை தாண்டியது. இதேவேளை சுற்றுத்தொடரின் 44வது போட்டி இன்று நடைபெறும். இந்த போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸ் மற்றும் சன்ரைசர்ஸ் ஐதராபாத் அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி இலங்கை நேரப்படி இரவு 7:30க்கு ஆரம்பமாகும். அது விளையாட்டுச் செய்தி. இனி வர்த்தகச் செய்தி. 50 மெகாவாட் அல்லது அதுக்கு அதிகமான நிலைபேறான எரிசக்தி திட்டங்களை முன்னெடுப்பது குறித்து உள்நாட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் யோசனைகளை கோர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பெரிய அளவிலான சூரிய சக்தி, காற்று, நீர்த்தேக்கங்கள் மீது அமைக்கப்படும் மிதக்கும் சூரிய சக்தியில் அமைந்த மின் நிலையம், ஆழமற்ற கடற்பரப்பில் அமைக்கப்படும் காற்று மின் நிலையம் மற்றும் ஏனைய நிலைபேறான எரிசக்தி திட்டங்கள் இவற்றில் உள்ளடங்குகின்றன. அது வர்த்தக செய்தி. வர்த்தக செய்தி
அனுசரணை. உங்களது அனைத்து வங்கி நடவடிக்கைகளையும் பாதுகாப்பாகவும் இலகுவாகவும் செய்து கொள்ள தேசிய சேமிப்பு வங்கி உங்களுக்காக அறிமுகப்படுத்தும் அனைத்து உள்ளடங்கிய ஆப் NSBP. பண பரிமாற்றம், கட்டணங்கள் செலுத்துதல், ரீலோட், கடன் அட்டை செலுத்துதல், லங்கா QR போன்ற சேவைகளுடன் வங்கி கணக்கு பலவற்றை ஒரே முறையில் பதிவு செய்து கொள்வதுடன் எங்கு இருந்தாலும் வங்கி நடவடிக்கைகளை உடனடியாக டிஜிட்டல் முறையில் செய்து கொள்வதற்கான ஒரே தீர்வு NSB ஆப். பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோர் மூலமாக தற்பொழுது தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். NSBP. மேலதிக விவரங்களுக்கு அருகில் உள்ள வங்கி கிளை அல்லது 0112379319 தொடர்பு கொள்ளுங்கள். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. பொருளாதார செய்திகள் அனுசரணை. உங்கள் வேண்டிய நிதி தேவைகளுக்கு சிறந்த தீர்வினை வழங்கும் வருபவர்கள் முன்னேறும், முன்னேறுபவர்கள் வரும் LOLC நிறுவனம். வாருங்கள், முன்னேறுங்கள். அடுத்த வருடம் முதல் தேயிலை செய்கைக்காக முறையான வகையில் சேதன வசதி வழங்கும் வேலை திட்டம் முன்னெடுக்கப்படும். இதன்படி சேதன பசலையை பயன்படுத்தி செய்கை மேற்கொள்ளும் தேயிலை செய்கையாளர்களுக்கு 12,000 ரூபாய் வீதம் மானியம் வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அது பொருளாதார செய்தி. இது பிமல் பொடியன் தானே? சரி வந்துட்டேனா? புது காரணம் எடுத்து சரி வந்தது சரியான இடத்துக்கு போனதால மாமா. LOLCல தானே லீசின் எடுத்தேன். நானும் சரி வரணுமெண்டா, சரியான இடத்துக்கே போகணும். LOLC Finance. சரிவர சரியான இடம். மேலதிக விவரங்களுக்கு 0115 715 555. காலநிலை அறிக்கை. மேல், சப்ரகமு, மத்திய, வடமேல் மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் இரவு நேரத்தில் இடியுடன் கூடிய மழை பெய்யலாம். வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல், தென் மாகாணங்களிலும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சாய்வு பகுதிகளிலும் காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த வானிலை அறிக்கை இன்று அதிகாலை 5:30 விடுக்கப்பட்டதாகும். மேலதிக விவரங்களை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தை நாடி பெற்றுக் கொள்ளலாம். இதேவேளை சர்வதேச இணையதளமான AccuWeather.com இணையதளம் வெளியிட்டுள்ள விவரங்களின்படி கொழும்பு மாவட்ட வானிலை இன்று மேகக்கூட்டம் நிறைந்த காலநிலை ஆக அமையும் என்று அறிவித்துள்ளது. ஆங்காங்கே மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக அறிவிக்கப்படுகிறது. இந்த செய்தி ஒலிபரப்பின் போது கொழும்பு மாவட்ட வெப்பநிலை 27 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு வேளையில் இந்த வெப்பநிலை 30 பாகை செல்சியஸாக காணப்படும். கொழும்பு மாவட்டத்தின் வளிமண்டல தூய்மை தரப்படுத்தல் சுட்டன் 18 அமைந்துள்ளது. இது சுவாசத்துக்கு ஏற்ற சிறந்த சுற்றுச்சூழலாகும். இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் நாளை அதிகாலை 4 மணியுடன் நீக்கம். சுகாதார வழிகாட்டல்கள் உட்பட அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த தீர்மானம் இன்று எடுக்கப்படும். நாடு திறக்கப்பட்டதும் மக்களின் நடமாட்டம் எவ்வாறு அமைய வேண்டும் என்பது குறித்து விசேட வேலை திட்டம். பாடசாலைகள் மற்றும் பல்கலைக்கழகங்களை ஆரம்பிப்பதற்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். அத்தியாவசிய பொருட்களுக்கு முக்கியத்துவம் வழங்கிய அரசு சேவைகள் நாளை முதல் ஆரம்பம். துறைமுகத்தில் களஞ்சியப்படுத்தப்பட்டிருக்கும் நெல் போன்ற அத்தியாவசிய பொருட்களை விடுவிப்பதற்கு விசேட நடவடிக்கை. 20 வயதுக்கு அதிகமானோருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் சிறப்பாக முன்னெடுக்கப்படுகின்றன. தடுப்பூசி ஏற்றலுக்காக இலங்கைக்கு இதுவரை 31 மில்லியனுக்கும் அதிகமான தடுப்பூசிகள் கிடைக்கப்பெற்றுள்ளன. ஈக்குவடோர் நாட்டில் உள்ள பிரதான சிறைச்சாலையில் இடம்பெற்ற 2 குழுக்களுக்கு இடையிலான மோதலில் 100க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. எமது செய்திகளை www.slbc.lk என்ற இணையதளத்தில் பார்வையிடலாம். எமது செய்தி அறிக்கையை SLBC நியூஸ் என்ற யூடியூப் வலைத்தளத்திலும் செவிமடுக்கலாம். எமது அடுத்த செய்தி அறிக்கையை நண்பர்கள் 12:45 எதிர்பாருங்கள்.